வியூவர்ஸ், கிச்சன் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முட்டை தோசையும் நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு, அதை சாப்பிட்டாச்சு. நேற்று வச்ச ரசம் இருந்துச்சு, அதை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இதை சூடு பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 2 சவுண்டு விட்டுக்க போகிறேன். சிக்கன் அடுப்பில் வச்சுருக்கேன் குக்கரில், ஏன்னா சீக்கிரமாக செய்திடலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம். ஓகே, வெங்காயம் கட் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி கட் பண்ணிடலாம். அது வரத்துக்குள்ளே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாமா? இதெல்லாம் நல்லா நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செய்து சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வேறு எதுவுமே கலக்க மாட்டோம் பார்த்தீங்களா? வீட்டை செய்யும்போது நல்லா கழுவி வாஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நல்ல குவாலிட்டியான பொருளாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சுத்தமாக பண்ணும்போது நம்மளுக்கு வீட்டில் செய்கிற சாப்பாடு ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டாகிடுது, ரொம்ப நல்லதாக இருக்குது. நான் வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு 2 தக்காளி கட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். வெங்காயத்தை கட் பண்ணிட்டேன். அடுத்தது ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் ஒரு மிக்சியில் மசாலா தயார் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, சாம்பார் வெங்காயம், மிளகு, சீரகம், சோம்பு இவ்வளவும் போட்டு அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அதனால் இதில் கொஞ்சம் தக்காளி, ஒரு சின்னதாக தக்காளி போட்டேன். அதனால் நான் கிரேவிக்கு தக்காளி ரொம்ப போட போகிறதில்ல, ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை தனியாக வச்சுக்கிறேன். தக்காளி சுவையாக இருக்கும். இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரசம் வச்சுருக்கேன், அது போதும். இப்போ வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா அடுத்தது கருவேப்பிலை கண்டிப்பாக தேவை. ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுக்கிட்டுமா, அதையும் போட்டுக்கிறேன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சிக்கனை இந்த ஸ்டவ்வில் வச்சுட்டு இப்போ நான் சட்டியில் ரெடி பண்ண போகிறேன். சிக்கன் கிரேவி ரெடி பண்ண போகிறேன். இது சிக்கன் கிரேவி ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த குக்கரில் இருக்கிற கறி வெந்துடும். குக்கரில் ஒரு 3 விசில் வந்துடுச்சு. இப்போ மண் சட்டி சூடாயிடுச்சு. நான் என்ன பண்ணிக்கிறேன், எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஓகே, எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கு முன்னாடி நான் ஒயிட் ரைஸ் வச்சுக்கலான்னு பார்க்குறேன். இந்த ஸ்டவ்வில் ஒயிட் ரைஸ் சட்டி சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடாகணும்ல. இப்போ நான் சோம்பு போட்டுக்கிறேன். பட்டை லவங்கெல்லாம் போடல, வெறும் சோம்பு தான். சோம்பு போட்டுக்கிட்டேன். அடுத்தது நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். வதக்கிக்கிடலாமா? நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் ஓரளவு வதங்கியிருக்கு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அரைச்சி வச்சுருக்கேனே இஞ்சி பூண்டு, மிளகு, சீரகம்,
சோம்பு, பச்சை மிளகா, தக்காளி, இது இவ்வளோ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட போட்டுக்கிறேன். சும்மா ஒரு சாம்பார் வெங்காயம் என்ன போட்டேன், ஒரு சின்ன தக்காளி தான் போட்டேன். இதை வாஷ் பண்ணிப்போமா. இப்போ இதை வதக்கிப்போமா. நல்லா வதங்கணும். அப்படியே கம 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 கமன்னு வாசனைப்பா. அப்படியும் இது நல்லா வதங்கட்டும். தக்காளி அதையும் போட்டு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ என்ன பண்ண போகிறேன், சிக்கன் 65 மசாலா தூள் போட்டுக்க போகிறேன். நம்ம முடிஞ்சால் வீட்டிலே கூட மசாலா தூள்லாம் அரைக்கலாம். சிக்கன் மசாலா தூள், மட்டன் மசாலா தூள். நான் வந்து எனக்கு அரைக்க டைம் இல்லை. அதுக்கு பதில் நான் சிக்கன் 65 மசாலா தூள் கடையில் வாங்கினது. ஆச்சி சிக்கன் 65 மசாலா தூள் போட்டுக்கிறேன். இப்போ மத்தியானம் லஞ்ச் ஆகிடுச்சு. இது வந்து நான் இந்த மிக்ஸி ஜாரை கழுவுனது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வேக வச்ச பார்த்தீங்களா கறி, அதை இதில் ஊற்றிக்க போகிறேன். இப்போ இந்த சிக்கன் கிரேவி இது நல்லா இதில் வேகணும். ஏற்கனவே நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். உப்புலாம் இருக்குது. இது நல்ல கெட்டியான பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். கறி நல்லா காரம்லாம் பிடிக்கட்டும். சுவையான சிக்கன் கிரேவி தயாராகுது. இதில் வந்து நான் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள். இப்போ சிக்கன் கிரேவி இது நல்லா கெட்டியான பதத்துக்கு வரட்டும். ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சு. இதோட நம்ம லஞ்ச் ரெடி. பெரிய ஸ்டவ்வில் வச்சுப்போம், சின்ன ஸ்டவ்வில் நான். சரி, ஓகே. சூப்பராக வந்துருச்சு. நான் அதில் கொத்தமல்லி தழையை போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். சுவையான சிக்கன் கிரேவி அப்படியே பெரட்னாப்பில் வச்சிடணும். அப்படியே எல்லோவும் ரெட்டும் க்ரீனும் சூப்பராக இருக்குது. சுவையான சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. இப்போ இதை வந்து சுடு சாப்பாட்டுக்கு போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த சிக்கன் கிரேவி பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.